கிழக்கு மாகாண பேரவை செயலகத்தின் புதிய செயலாளராக இலங்கை திட்டமிடல் சேவையை சேர்ந்த ASM ஃபாயிஸ் நியமனம். கிழக்கு மாகாண முதலமைச்சில் திட்டமிடல் பணிப்பாளராக கடமையாற்றி வரும் மூதூரைச் சேர்ந்த ASM ஃபாயிஸ் 2024 ஆண்டு 5ஆம் மாதம் 15ஆம் தேதி கௌரவ கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களின் விசேட நியமனத்தின் அடிப்படையில் கிழக்கு மாகாண பேரவை செயலகத்தின் புதிய செயலாளராக தனது கடமை பொறுப்பை ஏற்றுள்ளார். மூதூர் பாலநகர் பிரதேசத்தில் 1970ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 20ஆம் தேதியன்று அப்துல் சலாம் மற்றும் ரோஷானி உமா ஆகியோரின் மகனாக பிறந்தார். அவர் தனது ஆரம்ப கல்வியை திமு அல் ஹிதாயா மகாவித்தியாலயத்தில் தொடர்ந்த அவர் தனது இடைநிலை கல்வியை திமு அல் ஹிலால் மத்திய கல்லூரியிலும் தனது உயர்தர கல்வியை திமு மத்திய கல்லூரியிலும் தொடர்ந்தார். கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட அவர் பேச்சுலர் ஆஃப் கொமர்ஸ் எனும் பட்டத்துடன் காமராஜர் பல்கலைக்கழகம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகம் என்பவற்றில் தனது முதுமாணி கற்கை நெறியை அவர் பூர்த்தி செய்தார். விவசாய திணைக்களத்தில் இன்சூரன்ஸ் ஆபீசராக கடமையாற்றிய இவர் திமு அல் ஹிலால் மத்திய கல்லூரியில் சில காலம் ஆசிரியராகவும் பணியாற்றினார். அத்துடன் மூதூர் சுகாதார பணிமனையில் கடமையாற்றும் போது இலங்கை திட்டமிடல் சேவை உத்தியோகத்தராகவும் நியமனம் பெற்றார். பிரதமர் அலுவலகம், வடகிழக்கு மாகாணம், மூதூர், சேருவில் செயலகங்கள், கிழக்கு மாகாணம் என்பவற்றில் உதவி திட்டமிடல் அதிகாரியாக கடமையாற்றியதுடன் வீதி அமைச்சில் பிரதி திட்டமிடல் அதிகாரியாகவும் கடமையாற்றினார். கிழக்கு மாகாண MDTUவின் பணிப்பாளராக செயற்பட்ட அவர் சுகாதார அமைச்சு, முதல் அமைச்சு, ஆளுநரின் அலுவலகம் என்பவற்றில் திட்டமிடல் பணிப்பாளராகவும் கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபை மற்றும் சுற்றுலா பணியகம் ஆகியவற்றில் பணிப்பாளர் நாயகமாகவும் பணியாற்றினார். தற்போதைய கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் மற்றும் முதலமைச்சு என்பவற்றின் பணிப்பாளராக கடமையாற்றிய அவர் தனது சேவையில் ஏற்படுத்திய மாற்றங்களை கவனத்திற்கொண்டு தற்போது அவர் கிழக்கு மாகாண பேரவையின் செயலாளராக நியமனம் பெற்றார். தென்கிழக்கு பல்கலைக்கழக பட்டதாரிகள் சங்கம் அவரோடு இணைந்து பல்வேறுபட்ட கல்வி மற்றும் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்று வந்தனர். இவர் இந்தியா, சீனா, மலேசியா, ஜப்பான், சிங்கப்பூர், கொரியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் சுமார் 12க்கும் மேற்பட்ட தொழிற்பயிற்சிகளை பெற்றுள்ளார். ஒரு அரசு அதிகாரி என்பதற்கு அப்பால் சமூக மாற்றம் தொடர்பில் சிந்திக்கும் சிந்தனையாளராகவும் அவர் திகழ்வது பாராட்டத்தக்கதாகும். தென்கிழக்கு பல்கலைக்கழக பட்டதாரிகளின் அமைப்பின் ஆலோசகரான இவர் மூதூர் மஜ்லிஸ் ஹல்ஜிரா, மூதூர் அனர்த்த முகாமைத்துவ அமைப்பு ECDA என்பவற்றின் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட அவர் சமூக பணிகளிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தார். இதற்கு முன்னர் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சில் திட்டமிடல் பணிப்பாளராகவும் கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியகத்தின் பணிப்பாளர் நாயகமாகவும் கடமையாற்றியமை குறிப்பிடத்தக்கது. இவரின் புதிய நியமனத்திற்கு மூதூர் மண் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.